ஏக இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கு என்ன தினம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உலகமே கொண்டாடும் காதலர் தினம். ஸோ அதை பற்றி மக்கள்கிட்ட கொஞ்சம் கருத்து கணிப்பு கேட்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ அங்கே ஒருத்தர் வராரு, அவரை மடிச்சு கேட்போம். அண்ணா கொஞ்சம் 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 அண்ணா, சரி அண்ணா நாளைக்கு அண்ணா வணக்கம். நாளைக்கு வந்து உலகமே கொண்டாடும் காதலர் தினம். நாளைக்கு உங்களோட பிளான் என்ன? நீங்கள் நாளைக்கு எங்கேயாச்சும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போகிறீங்களா? தம்பி இப்படி வீடியோ எடுத்து கேள்வி மாட்டி விட்டீங்கன்னா நாங்கள் என்னச்சு நீ எப்படி சேனல்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக போடுவீங்களா? கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே ஒரு எடிட் கூட பண்ணாம அப்படியே எடுத்து போடுறேன். நம்ம சேனல் வந்து பொதுமக்களோட கருத்தை மட்டும் எடுத்து போடுற சேனல் நம்ம சேனல். அதனால உங்களோட கருத்தை கேட்டு நீங்க முழுமையா போடுறதா இருந்தா நான் கண்டிப்பா சொல்றேன். பிப்ரவரி 14 சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கா பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன காக்கா குறியிட்ட கூட காதல் பார்க்க முடியும். காதலிக்காத ஆண்கள் இருக்க முடியாதுன்ற இந்த உலகத்துல நம்ம ஏக இந்தியா சேனலுக்கு நம்ம சமூக ஆர்வலர் நம்ம அண்ணன் திருமல் நம்பிராஜன் அவர் வந்திருக்காரு. இப்போ அவர்கிட்ட அவரோட கருத்தை பற்றி நம்ம கேட்டு பார்க்கலாம். வணக்கம் அண்ணன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளை தினம் பார்த்தீங்கன்னா காதலர் தினம், பிப்ரவரி 14 காதலர் தினம். அண்ணனோட வாழ்க்கையிலும் ஒரு காதல் இருந்திருக்குமா? இல்லைன்னா இப்போ பிப்ரவரி 14 உலகமே காதல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நீரின்றி அமையாது உலகன்ற மாதிரி இப்போ காதலின்றி அமையாது உலகன்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது. நீங்க காதலை எப்படி பாக்குறீங்க? பிப்ரவரி 14 காதலர் தினமா நீங்க ஏத்துக்கிறீங்களா? காதலர் தினமா நீங்க நினைக்கிறீங்களான்றதை நம்ம ஏக இந்தியா சேனல் நேர்களுக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. பிப்ரவரி 14 அதை நினைக்கும் போது காதல் இல்லை, முதல்ல காதலை பத்தி பேசணும். காதலை பத்தி பேசணும்னா காதல் நிறைய பேர் இப்படி சொன்ன மாதிரி காதலிக்காத ஆளே கிடையாது, இந்த மாதிரி அப்பதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சினிமா முக்கிய காரணம் சினிமாவுடைய மோகம் தான். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு மனிதனா, ஒரு இந்தியனா, முதல்ல ஒரு இந்தியனா, மனிதாபிமானம் உள்ள ஒரு இந்தியனா சொல்லணும்னா பிப்ரவரி 14 வந்து காதலர் தினம் கொண்டாடுறத விட நம்ம ஒரு கருப்பு தினமா கொண்டாடுறது தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க தம்பி, பிப்ரவரி 14 இந்த இதே மாசம் தான் 2019 நம்ம புல்வாமா தாக்குதல்னு சொல்லி நம்ம ஒரு 40 வீரர்களை பிளாஸ்ட் பண்ணி கொண்டாங்க. அது நம்ம தற்கொலை படை தாக்குதல் மாதிரி அவங்கள கூட கொண்டாங்க. இந்த புல்வாமா தாக்குதலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஒரு முக்கிய அதுக்கு பொறுப்புன்னு சொல்ல முடியுமா உங்களால? ஆமா, கவர்மெண்ட் கண்டிப்பா பொறுப்பேற்கணும் தம்பி. கவர்மெண்ட் தான் இப்போ பொறுப்பேற்கணும். ஏன்னா வெளிநாட்டு சண்டைனா பரவாயில்ல, உள்நாட்டுக்குள்ளேயே இங்கேருந்து ஒரு இடத்துல டிராவல் பண்ணி போகும்போது நம்ம இடத்துல இப்போ கவர்மெண்ட் கண்டிப்பா, அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? தெளிவா உளவுத்துறை கண்டிப்பா அதுக்கு பொறுப்பு ஏற்கணும் தம்பி. ஏன்னா அதுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் எடுக்கணும், அதை எடுத்து அவங்க பண்ணிருக்கணும். அதை அவங்க கவனிக்காம விட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல நமக்கு. அந்த உள்நாட்டு சதின்ற மாதிரி உள்நாட்டு சதி கண்டிப்பா துரோகங்கள் இருக்கு தம்பி. நீங்க உள்நாட்டு சதி இல்ல, உள்நாட்டு நம்ம நாட்டுல எவ்வளவு துரோகம், யாரோ தகவல் கொடுக்காம அந்த சம்பவம் நடக்காது இல்ல, இந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கான்னு சொல்லி அந்த தகவல் கொடுக்காம அப்படி சம்பளம் உள்நாட்டு துரோகம் ஒண்ணு முக்கியமா இருக்கு. இது இந்திய அரசாங்கம் கண்டிப்பா அதுக்கு செவி சாய்க்கணும். இப்போ மோடி அவர்கள் அதுக்கு பெரிய அட்டாக் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை அதுல நடவடிக்கை எல்லாம் எடுத்திருந்தாங்க. மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்தாப்புல இன்னொரு நடவடிக்கை என்னன்னா, எங்களுடைய கோரிக்கையா இல்லை என்னுடைய கோரிக்கையா எடுத்தாலும் சரி, ஒரு கருப்பு தினமா திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு ஆட்சி காலத்துல நடந்த விஷயம் அது. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கருப்பு தினமா அறிவிச்சா இன்னும் நல்லா இருக்கும். என்னுடைய இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை, நான் உங்க சேனல் மூலமா ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கோங்களேன். எடுத்து உங்க சேனல் மூலமா கோரிக்கை வேணா வச்சுக்குவாங்க. அதை ஒரு பிளாக் டேவா அறிவிச்சா கவர்மெண்ட் அறிவிச்சா நல்லா இருக்கும். சரி, அப்போ காதலர் தினம் வேண்டாம்னு சொல்லி சொல்ல வரல, அதை கொஞ்சம் காதலர் தினம் வேண்டாம்னா நான் சொல்லவே காதலுக்கு எதிர்ப்பு அந்த மாதிரிலாம் காதலுக்குலாம் எதிர்ப்பு இல்லை தம்பி. காதலுக்குலாம் நான் வேண்டாம்னு சொல்லி சொல்லல. நீங்க அது அவங்க விருப்பம். அது நான் இதை பத்தி அது நீங்க சொல்லப்போ நீங்க காதல் வெறுப்புன்னு சொல்லி சொன்னீங்களா, இந்த காதலை பத்தி நம்ம பேச இருந்தா அது இன்னும் இந்த டைம்லாம் காணாது. இன்னொரு அரை மணி நேரத்துக்கு கண்டிப்பா இன்னொரு கண்டிப்பா நம்ம பேசுவோம். நீங்க இதை பத்தி தனியா ஒரு வீடியோவே போட வேண்டியிருக்கும் காதலை பத்தி, அது தனியா பேச வேண்டியிருக்கீங்களா. அதனால இப்போ அந்த நீங்க பிப்ரவரி 14 காதலர் தினம் கொண்டாடுதுன்னு சொல்லி சொன்னீங்களா, அதுக்கான விடைதான் நான் சொல்றேன். அதுல தான் சொல்றேன் தவிர அதுவும் அந்த காதலர் தினத்தை பத்தி காதலை பத்தி நான் பேசவே விரும்பல. அது நீங்க தனி, அது டாபிக்கே வேற. காதலை பத்தி டாபிக் மாதிரி வரனால நீங்க காதலை தினம் முன்னிலைப்படுத்தி பேசுற மாதிரி இந்த மாதிரி 40 வீரர்களை நம்ம கண்டிப்பா மனசுல நினைச்சு பார்க்கணும். கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்க காதல்னு சொல்லி காதலை கொண்டாடிட்டு இருக்காங்க தவிர இந்த 40 வீரர்களை மனசுல வைக்கணும். இப்போ அந்த சம்பவங்கள் வந்து நடந்துருச்சு. இப்போ அதுக்காக அதை ஃபீல் பண்ணி நம்ம ஒரு கொஞ்சம் அஞ்சலி செலுத்தினாலும் நம்ம காதலர் தினத்தை கொண்டாடாம இருக்கணுமா? நீங்க காதலர் தினமே வேண்டாம்னு சொல்ல வரீங்களா? இல்ல, காதலர் தினமே வேண்டாம்னு சொல்லி சொல்லல. அந்த
40 வீரர்கள் வந்து ம். ஒரு இந்திய போர், இப்ப நிறைய போர் நடந்திருக்கு. போர்ல இந்தியாவுல பார்டர்ல நிறைய பேர் இறந்திருக்காங்க. சண்டை அதெல்லாம் போட்டு ஒரு வீரத்தோட நாட்டோட நாட்டோ சண்டை போட்டு ம். வீரமான சாவு. மரணம் அவங்களுக்கும் அந்த சாவுல ஒரு பெருமை உண்டு. ம். ஏன்னா ஒரு எதிரி சண்டை போட்டு அவங்க இறந்தான்ற உயிரை மாதிரி. முன்னிறுத்தி தான் சாகுறாங்க. ம். அந்த சாவுல அவங்களுக்கு ஒரு பெருமையும் உண்டு. அது இன்னைக்கும் உலகம் போட்டிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு மாற்றமும் இல்லை. இது 40 சிஆர்பி வீரர்கள்னா ஒரு இடத்துல இருந்து, நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி travel போகும்போது பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவம் இது. ஆமா. அது வந்து ரொம்ப துயரமான சம்பவம். ஏன் செத்தாங்க, ஏன் இறந்தாங்க, நம்ம ஒரு ஜாலியா அவங்க ஒரு பேசிக்கிட்டே போயிருந்திருப்பாங்க, இல்ல ஜாலியா ஏதோ ஒரு எண்ணத்துல போயிருப்பாங்க. ம். திடீர்னு இறந்துட்டாங்க. வீட்டை பார்க்க உடல் போற சிதறி, நீங்க அந்த குடும்பத்தை வீடியோ எல்லாம் பார்க்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், உடல் சிதறி இறந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்க குடும்பத்து ஆட்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க குடும்பத்துக்காக நம்ம யோசிக்காண்டோமா? இப்ப இதே லவர்ஸ் டே காதல் தினத்தை அன்னைக்கு அவங்க குடும்பத்துல 40 பேர் குடும்பமும் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டுல கூட 2 வீரரா ஒருத்தர், நம்ம தமிழ்நாட்டுல கூட 2 பேர் இறந்துருந்தாங்க. இறந்துருந்தாங்க. ஆமா, தூத்துக்குடி பக்கம் ஒரு அண்ணன் வர அதுல இறந்திருந்தாரு. ம். நாங்கெல்லாம் அங்க போயிருந்தோம். நான், நம்ம அத்தான், மணிகண்டராஜன் ஒருத்தர், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்புல, ம். எல்லாரும் சேர்ந்து பார்க்க போயிருந்தோம். அவங்களுக்கு பார்க்க போயிருந்தீங்க. அப்போ அந்த ஃபேமிலி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ரொம்ப ஆமா, கஷ்டமா அந்த இருக்கும். வீடியோ இப்ப நீங்க வீடியோ எடுத்து பார்த்தாலே சங்கடமா இருக்கும். இப்பவும் பார்த்தாலும் நெஞ்சமா இருக்காங்க. சரி. ஸோ உங்களோட கோரிக்கையாகவும் நம்ம ஏக இந்தியா சேனலோட கோரிக்கையாகவும் கண்டிப்பா இது ஒரு கருப்பு தினமா அறிவிக்கணுன்றக்காண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.